தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக நம்ம தமிழக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த தரமான அரசு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலைவாய்ப்புக்காக ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலே, போய் அட்டன் பண்ணாலே இந்த வேலைவாய்ப்புக்கு வேலை கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இன்டர்வியூ எல்லாம் இல்லை. வெறும் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு உங்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கிடுவாங்க. ஃபீஸ் எல்லாம் ஏதாவது பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஃபீஸும் இந்த வேலைவாய்ப்புக்கு கிடையாது. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ், நோ இன்டர்வியூ. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18,000 மேக்ஸிமம் 37,500 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், ஆன்லைனில் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் சைன் அப் பண்ணுங்கள், தென் லாகின் பண்ணுங்கள், என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குதோ எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுங்கள், உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் பட்டன் கொடுத்துருங்க. நீங்கள் அப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 ஏப்ரல் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். 25ஆம் தேதிக்கு மேலே அந்த லிங்க் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்காது, க்ளோஸ் ஆயிரும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. முழுசாக 2 வாரம் டைம் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டம் தான் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மூலிமா மட்டும்தான், தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் அனுப்பினவங்க எந்த ஒரு நீடும் கிடையாது. முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுவோம். அதை பற்றி என்ன அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள், கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளியராக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்களுக்காக வேலைவாய்ப்பு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியில் அறிவிச்சிருக்காங்க. ஒன்று டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மினிஸ்ட்ரிக்கல், இன்னொன்று டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டெக்னிக்கல் அப்படின்னு வேலைவாய்ப்பு. சரி, ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரிக்கல் வேலைவாய்ப்பு பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி, நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கூடவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைப்பிங் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான நாலேஜ் இருந்தால் போதும். சர்டிஃபிகேட் கேட்கல, அதுக்கான நாலேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணலாம். ஃபீஸ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு மினிமம் 18, மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அஸ் பர் த மினிமம் வேஜஸ் ஆக்ட், அதாவது அவங்களுக்கு ஒரு நாம்ஸ் ஒன்று இருக்குது, அதை வச்சு தான் உங்களுக்கான சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத நிர்ணயிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இரண்டாவது டெக்னிக்கலுக்கான வேலைவாய்ப்பு. இந்த டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா என்ன படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇ பிடெக் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். எந்த இதில் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இல்லை ஐடியில் படிச்சிருக்கோங்க, இல்லை ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், அதாவது HTML, CSS, JS, LAMP இதுக்கான நாலேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். உங்களுக்கும் 18 முதல் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆஸ் பர் வேஜஸ் ஆக்ட் படி உங்களுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறத வழங்குவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் பார்த்திங்கன்னா, உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க, தென் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வைக்கிறாங்க, தென் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. இது 3 ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டும் ஸ்கில் டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் முடிச்சா போதும். ரிட்டன் டெஸ்ட் காமனாக எல்லாத்துக்கும் வைப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்டில் எப்படி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினிஸ்ட்ரிக்கல் அப்படின்னா உங்களுக்கான நாலேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் உங்களுக்கு எல்லாமே தெரியுதா, அதே மாதிரி டைப்பிங் வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. இதே டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அது முடிஞ்சோடனே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கிடுவாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் முக்கியமான விஷயம், மற்றது எப்போ கொடுக்குறது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோர் யாராவது போய் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ, இங்கேருந்து நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க, அதுக்கான பஸ் சார்ஜோ இல்லை ட்ரெயின் சார்ஜோ ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை அவங்க பே பண்ணிடுவோம் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த பேமெண்ட்டை அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/4/2024 அன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னா 25/4/2024 நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான ரிட்டன் டெஸ்ட்லாம் எப்போ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்னைக்கு அப்படிங்கிறத. சரி, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மகளை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் லிங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்கள் உள்ளே என்டர் பண்ண முடியும். ரிஜிஸ்டர்ட் இமெயில், பாஸ்வேர்டு, யூசர் நேம், பாஸ்வேர்டு, இங்கே கேப்ஷா கொடுத்துக்கோங்க. லாகின் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போயிடலாம். இன்னும் நான் ரிஜிஸ்டரே பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல சைன்அப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைன்அப் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைன்அப் பண்ணுறதுக்கான பேஜுக்கு உள்ளே போயிடும். இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களோட இமெயில், கன்ஃபார்ம் இமெயில், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் மற்றும் மொபைல் நம்பர் இதையெல்லாம் கொடுத்துட்டு கேப்சா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கேப்சா கொடுத்துட்டு இங்கே சைன்அப் இதை கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆயிரும். அந்த யூசர் நேம் அதாவது இமெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை வச்சு இங்கே கீழே லாகின் கொடுத்துருக்காங்க. இந்த லாகினை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மறுபடியும் யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போய்க்கலாம். உள்ளே போய் நீங்கள் என்டர் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்தால் வைங்க, அவங்க இல்லைன்னா அவங்க எதுவுமே கேட்கல எக்ஸ்பீரியன்ஸை பற்றி, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதேமாதிரி எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுத்துருக்கு முன்னாடி எல்லாமே ஒரு தாட்டி ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்குமான்னு செக் பண்ணிவிட்டு கொடுங்க. எந்த ஃபீஸும் இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட்டு பே பண்ண தேவையில்லை. ஒரு தாட்டி செக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸுக்கு எப்போ என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான முழு விவரம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.